இது கரெக்டாக ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. சாதா ஃபோனில் தான் எடுத்தது. நான், பிரசாந்த், சுப்ரு எல்லோரும் போய் எடுத்த வீடியோ இது. இது எங்கள் ஊருக்குள்ளாரே இருக்கிற ஃபால்ஸு. இது ரொம்ப நாள் கழிச்சு இது லேப்பில் பார்த்தேன், இந்த வீடியோ இருந்துச்சு. சரி அதான் போடணுன்னு போட்டேனே. இது காட்டுவாசி மாதிரி எடுத்திருக்கோம். அப்போ சரி ஸ்டோரேஜில் இருக்குது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி எங்கள் அப்பாலாம் இருக்கிறாங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, நாட்டுக்கோழி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டேன். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே என்னை பிடிக்காத ஒரு பிரகாஷா. ஆனால் அதுதான் ஒரு லைஃபாக வாழ்ந்த வாழ்க்கை. அது ஜாலியாக என்ஜாய் பண்ணி சரக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் சூழலுக்கு மீற நாள்லாம் அது சந்தோஷம், அது என்ஜாய்மெண்ட்டு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. அதை நம்மளே ஆதரிக்கக்கூடாதுன்னு தான் இதை நான் அப்போ தெரில, ஆனால் எடுத்து வச்சேன். ஆனால் ஒருத்தன் கீழே வீழ்ந்து கெட்டவனாக இருந்து திரும்பி வரத்தான வாழ்க்கை, அதை தான் நான் மக்களுக்கு காட்டணும். அதுக்காக தான் நான் இதை மறுபடியும் இதை நான் ஒரு வீடியோவாக போடுற காரணமே அதுதான். அவ்வளோ என்ஜாய் இப்போ நான் எவ்வளோ சரி பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் பழசு ஞாபகமாக இருக்கணும்ல. நம்ம எப்படி வந்தோன்றதை இருந்தால் தான், அது நம்ம மனசில் இருந்தால் தான் நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம், இன்னும் சரி பண்ணுவோம், இன்னும் நம்ம ஜெயிப்போம். நமக்கு நம்மளே உதாரணமாக இருக்கணும். நமக்கு நம்மளே வெற்றி பயணத்துக்கான அடையாளமாக இருக்கணும். இது எனக்கான மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிருக்கேன்றது அதுதான் நான் வாழ்க்கையில், அதுதான் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள், அது சந்தோஷமாக இல்லையான்னு தெரில, ரொம்ப துக்கமாக இருந்த நாட்கள் தான். ஏன்னா நான் அப்போல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு எந்திரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வழியில் என்னன்னா அந்த கவலையை மறக்கிறதுக்காகவே அதை குடித்து அதை மறந்தேன். அப்படின்னா ஒரு போதைக்காரன்லாம் இல்லை. ஒரு போதைக்காரனாக இருந்தால் அதை சரி பண்ணியிருக்க முடியாது இல்லையா. ஆனால் நான் போதைக்காரன். அந்த வழியை கடத்துறதுக்கு அது ஒரு யுத்தியாக எடுத்துக்கிட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். இப்போ அதுலேருந்து நான் முழுசாக வெளியே வந்துட்டேன். ஆனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன், குடி எப்பயுமே தப்பு தான். குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், எல்லாத்தையும் கடித்து அழித்து நடுவு தெருவில் கொண்டு விட்டுரும். தயவு செஞ்சு என்னை சுற்றி இருக்கவங்களோ இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து இந்த வீடியோ யார் பார்த்தாலும் அது எல்லாத்துக்கும் சமர்ப்பணம். குடி நான் எப்பயுமே ஆதரிக்க மாட்டேன். ஆனால் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடிக்குள்ளே எடுத்த வீடியோ. அப்போ என்னை சுற்றி வெறும் அழுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அது எல்லாமே ஒரு உதாரணம். அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தோம். எங்கள் பெருப்பா பையன் சின்ன ஏன் லைஃப்பில் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தேவைப்படுது வெளிப்பாடு. நாங்கள் இப்போ ஏன்னா நம்ம கல்வாய்மலை தொடர்ச்சியில் இருக்கோம். நம்ம எங்கேருந்து வந்தோம், நமக்குள்ளாரே நிறைய பொங்கல் சிறப்பாக நாங்கள் எங்கள் ஊருக்கு மலைக்குள்ளாரே நம்ம சமையல் பொங்கல் பண்ணி சாப்பிட மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நிறைய ரிட்டனில் எழுதி வச்சு கேரளா மாஸ்டர் இருக்காரு. கேரளா குக்கிங் எப்படி இருக்குன்றத பார்த்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இலையில சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு. ஒரு டீச்சிங் கிளாஸ் நான் டெய்லி பார்த்தோன்னா எனக்கு நானே விஷயமாக இருக்கும். என்னடா இதெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கை, ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஃபன்ஸு, சரக்கு. இன்னொன்று என்னன்னா, இவங்க யாருமே இப்போ என் கூட ஃப்ரெண்டாக இல்லை. சரி சொல்லுங்கள் சார், உங்கள் கருத்து சார். காட்டு வச்சு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் அழுட் ஆகிடுன்றதுக்காக பேட்டை அப்படி கோவம் மாதிரி வீடியோக்காகலாம் அப்பெல்லாம் பிளான் பண்ணலாம் இல்லை. சும்மா என்ஜாய் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி, ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஊர் பால் நல்லா பண்ணி அர்த்தம்.